Hi, welcome to a2znowledge.com. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாவாவில் லூப். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் இஃப் லூப் பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஸோ லூப்னா என்ன? த ஜென்ரல் மீனிங் ஆஃப் லூப் அப்படின்னா ஒரு தொடர்ச்சி, ஒரு சைக்கிள், ஒரு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? நம்ம கண்டிஷன் கொடுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கண்டிஷன் நடக்கிற வரைக்கும் அது தொடர்ச்சி ஆகிட்டே இருக்கும், ஒரு சுழற்சி மாதிரி. அப்போ அந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த சுழற்சி நின்றுடும். ஓகேவா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். ஸோ இது இஃப் லூப்போட டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஜென்ரலாக இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தான். இஃப் இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் எஸ். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் எஸ். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எழுதியிருக்கிற கூட அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கீங்க, அதாவது பசங்க பாஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஸோ இஃப் அவங்க பாஸ் ஆகிருந்தால் ட்ரூன்னு வந்துட்டு அவங்க பாஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். இஃப் ஒன் செகண்ட். ஸோ இஃப் அந்த பசங்க பாஸ் ஆகிருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இஃப் அந்த பசங்க பாஸ் ஆகலை அப்படின்னா பாஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் கோட் எழுதணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோட் காமிக்கிறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் இஃப் லூப்னு என்னோடய கிளாஸ் நேம் நான் வச்சுருக்கேன். ஸோ மெயின் மெத்தட் அங்கே தான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த போடுறேன். ஓகேங்களா? ஏல வந்து நான் 0ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இஃப் ஏ ஈக்குவல் டு 0னா என்ட்ரிங் த லூப் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் ஆஃப் த கோட் எனக்கு வரணும். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 0 தானே. ஸோ ஏ ஈக்குவல் டு 0னா ஏவுக்கு 0 தான் அசைன் ஆகிருக்கான்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ கரெக்டு தானே. ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு 0னா என்ன இமீடியட்டாக நமக்கு பிரிண்ட் ஆகும்? என்ட்ரிங் இந்த லூப்னு வரும். ஸோ அது 0 இல்லைன்னா என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 இல்லைன்னா ரெஸ்ட் ஆஃப் த கோட் நமக்கு பிரிண்ட் ஆகும். தட்ஸ் வாட். ஸோ ஒன் மினிட் ஜஸ்ட் ரன் ஆகுது. ஸோ இஃப் வந்து செக் பண்ணுது கண்டிஷனை. ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு 0னா லூப்பில் என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த கோடும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ நான் இன்கேஸ் நான் ஒரு 1 போடுறேன், சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கோட், ஏன்னா ஏ வந்து நம்ம அசைன் பண்ணது 0, பட் நம்ம ஏ வந்து ஈக்குவல் டு 1 இருந்தால் தான் லூப்புக்குள்ளே போக சொல்கிறோம். பட் ஏ ஈக்குவல் டு 1 கிடையாது, ஏ ஈக்குவல் டு 0 ஆச்சு. ஸோ அந்த லூப்புக்குள்ளேயே அது என்ட்ரு ஆகலை, லூப்லேயே போகல. அதனால் ரெஸ்ட் ஆஃப் த கோடு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதே லூப்பில் போச்சுன்னா இப்போ லூப்புக்குள்ளே இருக்கிறதும் பிரிண்ட் ஆகும், ரெஸ்ட் ஆஃப் த கோர்ஸும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லூப்பு. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி மார்க்குக்கு, ஸோ நீங்கள் ஒரு மார்க் வச்சுருக்கீங்க, அதில் வந்து எத்தனை பேர் பாஸ் எத்தனை பேர் ஃபெயில்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் இஃப் லூப் போகலாம். இஃப் ஸோ ஏ லெஸ் தென் 25 ஒரு மார்க் இருக்குது. ஸோ அவன் பாஸாக ஃபெயிலான்னு பார்க்கணும். ஸோ இஃப் ஏ லெஸ் தென் 40னா அவன் ஃபெயிலு. ஸோ ஏ கிரேட்டர் தென் 40னா அவன் பாஸு. ஸோ லூப்பில் போடலாம். ஸோ திஸ் வே இந்த மாதிரி தான் லூப் எல்லாமே. ஸோ இப்போ இஃப் லூப் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் வைல் லூப், இஃப் எல்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமும் நிறைய பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் a2znowledge.com. தேங்க்யூ.